அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஆதிதிராவிடர் என SC, ST, SCC மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் கல்வி உதவித்தொகை திட்டங்களை ஆதிதிராவிடர் நலத்துறை கல்வி உதவித்தொகை இணையதளத்தின் வாயிலாக கண்டறிந்து உரிய திட்டத்தில் மாணவ மாணவிகள் தங்களை தாங்களே பதிவு செய்ய வழிகாட்டும் ஒரு காணொளி இதுவாகும். இத்திட்டத்தில் தற்போது பள்ளி கல்லூரிகளில் பயிலும் ஆதிதிராவிட மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் இடைநின்ற டிஸ்கண்டினியூ செய்த மாணவ மாணவிகள் மீண்டும் கல்லூரியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தால் கல்வி உதவித்தொகையை பெறலாம். மாணவ மாணவிகள் ஒரு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் மட்டுமே பயன்பெற முடியும். மாணவ மாணவிகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இணையதளத்தில் தங்களை பதிவு செய்யும் முறை: மாணவர் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முன்பு ஆதார் எண், ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி, மின்னஞ்சல் முகவரி, மாணவரை தொடர்பு கொள்வதற்கான அலைபேசி எண், சாதிச் சான்றிதழ், வருமானச் சான்றுகள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி சான்றிதழ், ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்து கொள்ளவும். ஏதேனும் சான்றிதழ் இல்லையெனில் உரிய துறை அலுவலரை தொடர்பு கொள்ளவும். இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கூகுள் போகலாம். கூகுள் போயிட்டு https://tnadtw scholarship.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதும் ஸ்டூடெண்ட் லாகின் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் டைம் இந்த வெப்சைட்க்கு வர்றவங்களுக்கு ஸ்டூடெண்ட் சைன்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சைன்அப்பில் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களோட ஆதார் நம்பர் கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு சப்மிட் பட்டன் கொடுங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோவோட உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் அங்கே ஷோ ஆகும். உங்கள் தகவலை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் இகேஒய்சி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி மற்றும் உங்கள் மொபைல் நம்பரை பதிவிட்டு ஒரு புதிய பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணோம். அந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்ததும் நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திரும்ப நம்ம இங்கே போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஐடி தான் இனி வருங்காலங்களில் எல்லா ஸ்காலர்ஷிப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிடுச்சு. ஸோ லாகின் பேஜ்க்கு போயிட்டு அதில் யூசர் ஐடி கீழே பாஸ்வேர்ட் போட்டு அப்புறம் அங்கே கேட்டிருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொஃபைலில் ஸ்டூடெண்ட்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, கம்யூனிட்டி, ரிலீஜியன், ஃபாதரோட நேம், ஃபாதரோட ஆக்குபேஷன், மதரோட நேம், மதரோட ஆக்குபேஷன், இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட பெர்மனண்ட் அட்ரஸ், ஸோ அவங்க பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, இப்போ இருக்கிற டெம்ப்ரவரி அட்ரஸ் என்ன, இது ரெண்டையும் நம்ம இதுக்குள்ளே ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகணுன்னா நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கியிருக்கணும். ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 30 டேஸ்க்கு பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆன்லைன் நம்பரை நம்ம ஃபீட் பண்ணோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை ஃபீட் பண்ணி ஃபெச் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் வந்துடும். ஸோ கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை பார்த்துட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் போனால் இன்கம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸில் இன்கம் சர்டிஃபிகேட்டோட நம்பரை என்டர் பண்ணி ஃபெச் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ஷோ ஆகிடும். இந்த தகவலை எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எஸ் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை ஃபீட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆதார் நம்பர் கூட எந்த அக்கௌண்ட் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க.
ஸோ இதில் நீங்கள் உங்கள் டேட்டா சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் போகலாம். அடுத்ததாக அகாடமிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அகாடமிக் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். அடுத்து உங்கள் இன்ஸ்டியூட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஸோ இன்ஸ்டியூஷனோட நேம், அப்புறம் அகாடமிக் இயர் எந்த வருஷம் படிக்கிறீங்க, அடுத்து அட்மிஷன் என்ரோல்மெண்ட் நம்பர் இது காலேஜில் கொடுத்துருப்பாங்க. தென் எந்த இயரில் நீங்கள் அட்மிட் ஆனீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். தென் உங்கள் ரோல் நம்பர் கண்ட்ரோலர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. மோட் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் கவுன்சிலிங்கா இல்லை மேனேஜ்மெண்ட்டா அப்படின்றத சொல்லணும். தென் ப்ரெசன்ட் கோர்ஸ் என்ன படிக்கிறீங்க, ப்ரெசன்ட் கோர்ஸ் இயர் என்ன, ப்ரெசன்ட் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ப்ரீவியஸ் போர்டு 12th என்ன படிச்சிங்க, ப்ரீவியஸ் கோர்ஸ் 12th என்ன கோர்ஸ் படிச்சிங்க, ப்ரீவியஸ் பாஸிங் இயர் எந்த வருஷம் 12th பாஸ் பண்ணீங்க, ப்ரீவியஸ் கிளாஸோட பர்சன்டேஜ் 12th பர்சன்டேஜ், அடுத்து 10th ரோல் நம்பர், அடுத்ததாக 10th எந்த போர்டில் படிச்சிங்க, 10th எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்க, 10th உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து 12th ரோல் நம்பர், தென் 12th என்ன போர்டில் படிச்சிங்க, 12th எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, அடுத்து கிளாஸ் 12th பர்சன்டேஜ். ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறத 12th எடுத்துக்கங்க. ரெனிவல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் இயர்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் செகண்ட் இயரை சொல்லணும். இப்போது கரண்ட்டாக செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கேட்டால் உங்களோட ஃபஸ்ட் இயரை மென்ஷன் பண்ணணும் நீங்கள். ஸோ உங்கள் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்ற தகவலை நீங்கள் அங்கே ஃபீட் பண்ணணும். எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டே ஸ்காலராக ஹாஸ்டலரா அப்படின்றத சூஸ் பண்ணோம். வீட்டிலேருந்து வர்றவங்க டே ஸ்காலராகவும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்க ஹாஸ்டலராகவும் கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். எஸ் சப்மிட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜில் நமக்கு என்ன ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ ஸ்கீம் டீட்டெயில்ஸ் இங்கே நமக்கு ஒரு 3 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் படிக்கிற கோர்ஸ்க்கு எந்த ஸ்கீம் எலிஜிபிளாக இருக்குமோ அதில் ஒரு ஸ்கீம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட வேண்டியது தான். எஸ் ப்ளீஸ் கன்ஃபார்ம் த அபவ் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துட்டு ஸோ அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஐ ஹியர் பை அக்ரி டு த அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத அக்ரி பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்படி தான் இந்த வருஷம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்கள் காலேஜை அணுகுங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதால மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒரு நோடல் ஆஃபீஸர், ஒரு ஸ்காலர்ஷிப் அசிஸ்டண்ட்டை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் காலேஜில் யார் நோடல் ஆஃபீஸர், SC/ST நோடல் ஆஃபீஸர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த போர்ட்டல் மூலயமா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.